நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். இது சின்னமனூர் உத்தமபாளையம் தாலுகா தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட அரியச்சநல்லூர் ஆட்டோ ஸ்டாண்டு. இந்த ஆட்டோ ஸ்டாண்டானது முறப்பிரகாரம் அரசு பதிவு பெற்று பல ஆண்டுகளா கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த ஆட்டோ ஸ்டாண்டு வந்துட்டு இந்த சின்னமனூர் வாழ் மக்களால் வந்து இது வழிநடத்தப்படுது. இப்போ இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்து முன்னணி, தேனி மாவட்ட இந்து முன்னணி சார்பாக இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோ முன்னணியில் வந்து இந்த 3 ஆட்டோ ஸ்டாண்டையும் சேர்க்க சொன்னாங்க. நேரடி ஸ்டாண்டு, அரியச்சநல்லூர் ஸ்டாண்டு, காந்திசிலை ஸ்டாண்டு 3 வந்து சேர்க்க சொல்லி மிரட்டல் விடுவித்தாங்க ஆட்டோ தொழிலாளர்களை. அவங்க இதுக்கு உடன்படாத காரணத்தினால வெளியூர்ல இருந்து ஆட்டோக்களை கொண்டு வந்து ஆட்டோ முன்னணியில் இணைச்சு இந்த 200 ஆட்டோ முன்னணி, இந்து முன்னணியில் இருக்க ஆட்டோ முன்னணிங்கிற கிளையில இணைச்சு இந்த 250 ஆட்டோ தொழிலாளர்களுக்கு அநீதியை நினைச்சிருக்கு இந்த இந்து முன்னணியான அமைப்பு. இங்க நல்லா பாருங்க, எல்லாரோட நெத்தியும் பாருங்க, எல்லாரோட கழுத்தையும் பாருங்க. எல்லா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடாத ஆளும் இல்ல. இந்து முன்னணியிலையும் இந்து எழுச்சி முன்னணியிலையும் பிஜேபியிலையும் இல்லாத ஆட்களே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் முன்னாடி பிஜேபியில தான் இருக்கோம், இன்னைக்கு பிஜேபியில தான் இருக்கோம். தலைமையின் வரையில பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனா இன்னைக்கு இந்த இந்து முன்னணிங்கிறது வந்து இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் வயிற்றுல அடிச்சிருக்காங்க. எங்களை இந்து முன்னணியில அமைப்புல சேராத ஒரே காரணத்துக்காண்டி. ஏன்னா இங்க கிறிஸ்டியனும் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, நாங்க உருதாய் மக்களா இருக்கோம். எங்களை வந்து இந்து முன்னணியில வந்து சேர சொல்றது எந்த ஒரு நியாயம்? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஊடகமானது, இந்த செய்தித்துறையானது இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை தேடி தரும்னு நான் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.